ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம கார்த்தி செம மாதம் அந்த புதையலை யார் புதைச்சாங்களோ அவங்கள அடித்து துவம்சம் பண்ணி புதையலை மீட் எடுக்கிறாங்க. அதோட ஊர் மக்கள்கிட்ட அந்த புதையலை ஒப்படைச்சிடுறாங்க. இனி நம்ம ரேவதிக்கு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபித்து ரேவதியை நம்ம கார்த்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது சாமுண்டேஸ்வரியும் இனி ஒரு நிமிஷம் கூட இந்த டிரைவர் பையன் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது, அவன் மட்டும் காலடி எடுத்து வச்சானா அதுக்கப்புறமா மறுபடியும் நான் துப்பாக்கினால சுட வேண்டியது ஆயிரும் அப்படி சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இனி நம்ம கார்த்தி ரேவதி என்ன முடிவெடுக்க போறாங்க? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம கார்த்திகா அவங்க அம்மா ஞாபகமாவே இருக்கு. அவங்க அம்மா பத்தின எல்லாத்தையுமே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்படி அவங்க அம்மா சிலைக்கு பக்கத்துல போகும்போது நம்ம கார்த்திக்கு ஒரு முத்துக்கள் எல்லாமே கிடைக்குது. என்னது இது, இந்த முத்துக்கள் எல்லாம் இங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அது பக்கத்துல ஒரு இன்ஜெக்ஷன் பாட்டிலும் கிடக்குது. இது யாரா இருக்கும்? யாரோ ஒருத்தங்க இங்க வந்திருக்காங்க. அப்ப கண்டிப்பா இந்த புதையல் எடுத்தவங்களுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கும். இந்த மெடிசின் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சாலே நமக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலை எடுத்துட்டு பக்கத்துல உள்ள மெடிக்கல் ஷாப்ல விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதே சமயத்துல நேற்றைக்கு யாராவது இதை எடுத்துட்டு போனாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே விசாரணை பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம கார்த்திக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. சரி, யாரோ ஒருத்தங்களுக்கு கால்லையும் அடிபட்டிருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்ம கார்த்தி அங்கே உள்ளவங்க எல்லாத்தையுமே விசாரணை பண்ணும்போது ஒரு கட்டத்தில் அந்த ஆளை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ஆளை பார்த்த உடனே மடக்கி பிடிச்சி, டே ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லி அந்த புதையில எடுத்தது நீ தானே அப்படி கேட்கும்போது அவங்களும் நீங்க எதை பத்தி கேட்குறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது, எதுக்கு தேவையில்லாம என்ன மேல சந்தேகப்படுறீங்க, எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்தியும் அடிக்க ஆரம்பிச்சு பார்க்கும்போது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய முத்துக்களை கவனிச்சிடுறாங்க. இந்த முத்துக்கள் எல்லாம் அப்போ உங்ககிட்ட எப்படி வந்துச்சு, நீ புதையில எடுக்கலைன்னா இது மட்டும் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படி சொல்லிட்டு சத்தம் போடும்போது ஒரு கட்டத்துல உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆமா, நான் தான் புதையல் எடுத்தேன். என்கிட்ட ஒருத்தங்க சொன்னாங்க, ஒரு இடத்துல குண்டு தோண்டி புதைச்சிடு அப்படின்னு ஒருத்தங்க சொன்னனாலதான் இந்த மாதிரி செய்தேன் அப்படி சொன்ன உடனே நம்ம கார்த்தியும் சரி ஒழுங்கு மரியாதை அது எந்த இடமோ அங்க வந்து அந்த புதையில மீட்டு எடுத்துதா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆளும் நம்ம கார்த்தியோட அம்மா சிலைக்கு பக்கத்திலேயே போறாங்க. அதை பார்த்து நம்ம கார்த்தி எப்படி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. யார் இதை செய்திருப்பா அப்படின்னு புரியலேன்னு யோசிக்கும் போது கரெக்டாட்டு அந்த ஆளும் குண்டு தோண்டி எடுக்கும் போது அதுல இருந்து 2 பேக் எடுத்து நம்ம கார்த்திட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்த கார்த்தி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு, யார் உனக்கு இதெல்லாம் செய்ய சொன்னது, ஒழுங்கு முறையாதையா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம சிவன் ஆண்டிக்கு எல்லா விஷயமே தெரிய ஆரம்பிச்சுட்டு அந்த ஆளு கார்த்திட்ட மாட்டிட்டான் போல. அவன் மட்டும் மாட்டுனா நம்மளை பத்தின ஏதாவது ஒரு உண்மையை சொல்லிட்டானா நம்ம தான் அதுக்கப்புறமா எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கணும். இனிமே அவனை உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஏதாவது ஒரு செயலை செய்திட வேண்டியதான். எப்படியாவது இந்த உண்மை கார்த்திக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்தி அந்த ஆளுகிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஆளும் எப்படியாவது இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது வழியில ஒரு வண்டியில அடிபட்டு அப்படியே மயங்கி விழுறாங்க. நம்ம கார்த்தி என்னதான் கேட்டாலும் அந்த ஆளுக்கு எதுவுமே சொல்லக்கூடிய நிலைமையில இல்லை. அவரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்துறாங்க. நம்ம கார்த்தியை சரி புதையலாவது நமக்கு கிடைச்சதே, எப்படியாவது நம்ம ரேவதியை காப்பாற்றியே ஆகணும், ரேவதிக்கு மேலதான் திருட்டு பழி போட்டிருக்காங்க, இதை மட்டும் ஊர் மக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் சரி ஆயிடும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை யோசிக்கிறாங்க. அது மாதிரியே பஞ்சாயத்து கூட்டி நம்ம கார்த்தியும் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல இந்த புதையலை காணலைன்னு சொல்லிட்டு அந்த புதையல் கிடைச்சிட்டு அதுக்கு யார் காரணமோ அவங்கள கூடிய சீக்கிரத்துல இந்த இடத்துல நிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ஒரு வாக்கு கொடுத்துட்டு அப்படி அந்த ஊர் மக்கள்கிட்ட அந்த புதையலை ஒப்படைக்கிறாங்க. இதுக்கும் சாமுண்டீஸ்வரிக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, அவங்க நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் ஊர் மக்கள்கிட்ட நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதை பார்த்த ஊர் மக்களும் எப்படியோ புதையலை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டப்பா, அது வரைக்கும் ரொம்பவே நல்லது, அதுவும் கோவில்ல கிடைச்ச புதையல் ஊருக்காக உள்ளது, சரி நல்லபடியா இருக்கணும்னு ஊர் மக்களும் நம்ம கார்த்திகிட்ட சொல்றாங்க. அதே சமயத்துல நம்ம கார்த்தியும் சரி ரேவதியை எப்படியாவது போய் மீட்டெடுக்கணும், ரேவதிக்கு மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகள்கிட்ட நிரூபிக்கணும்னு சொல்லி உடனே அந்த அதிகாரிகளை பார்க்க வராங்க. அவங்கள்ட்ட புதையல் எல்லாமே கிடைச்சிட்டு அதை நான் ஊர் மக்கள்கிட்டயே ஒப்படைச்சாச்சு, இனிமே இந்த ரேவதிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ரேவதியை நீங்க உடனே விடுவிக்கணும்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து அதிகாரிகளும் சரி நீங்க ரேவதி கிட்ட போய் பேசுங்கன்னு சொல்லும்போது நம்ம ரேவதியும் கார்த்தியை பார்த்து என்ன ஆச்சு கார்த்தி அப்படின்னு கேட்கும்போது நம்ம கார்த்தியும்
புதையல் எல்லாமே கிடைச்சிட்டு ரேவதி. இனிமே இங்க நீ இருக்க வேண்டிய தேவையே இல்ல. உன் மேல இருக்கக்கூடிய திருட்டு பழி எல்லாமே நீங்கிட்டு, அந்த புதையல ஊர் மக்கள்ட்டயே நான் ஒப்படைச்சாச்சு. அதனால இனி எந்த பிரச்சனையும் இல்ல அப்படி சொல்லும்போது, நம்ம ரேவதியும் எப்படி நீ கண்டுபிடிச்ச கார்த்தி அப்படி கேட்குறாங்க. நம்ம கார்த்தியும் அம்மா தான் எனக்கு கண்டுபிடிச்சு தந்தாங்க அப்படி சொல்றாங்க. ரேவதியும் என்ன சொல்ற கார்த்தி? அத்தை எப்படி கண்டுபிடிச்சு தர முடியும் அப்படி கேட்கும்போது, நம்ம கார்த்தியும் நடந்ததை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அத கேட்ட உடனே ரேவதியும் சரி யார் இதுக்கு பின்னாடி இருந்தா அப்படிங்கிறது தெரியுமா அப்படின்னு விசாரணை பண்ணும்போது, நம்ம கார்த்தியும் இல்ல நான் கேட்கும்போது கரெக்ட்டா அவனுக்கு ஆக்சிடென்ட் வேற ஆயிட்டு. யாருக்கு பேருன்னு எதுவுமே தெரியல. ஆனா கூடிய சீக்கிரத்துல யார் இதுக்கு பின்னாடி பண்ண சூழ்ச்சியோ அவங்கள கண்டுபிடிச்சு அவன்னு சொல்றாங்க. அத கேட்ட ரேவதி எனக்கு உன்ன பத்தி நல்லாவே தெரியும். கூடிய சீக்கிரத்துல அதையும் நீ கண்டுபிடிச்சிருவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகாரிகள்ட்ட கார்த்தியும் இப்போ உடனே இந்த ரேவதியை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ரேவதிய அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வராங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்துல சிவனாண்டிக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு நம்ம சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணும்போது சந்திரகலாவும் என்னாச்சு எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே நடக்குதான்னு கேட்கும்போது இந்த வாட்டியும் எல்லாமே சொதப்பிட்டு நம்ம ஒருத்தங்கிட்ட புதைக்க கொடுத்துருந்தோம்ல அவனால எல்லாமே மாட்டிட்டு அப்படி சொல்லும்போது சந்திரகலாவும் என்ன அவன் நம்ம பேர் ஏதாவது சொல்லிட்டானா அப்படி கேட்குறாங்க. அதை கேட்ட சிவனாண்டியும் இல்லை இது வரைக்கும் நம்ம பேர் பத்தி எதுவுமே வரல. அவன் இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். யார் அந்த புதையலை எடுத்தாங்களோ அந்த உண்மையை நிரூபிக்கவே முடியாது. நீ எதுக்குமே கவலைப்பட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லும்போது சந்திரகலாவும் எப்படியாவது இந்த அக்காக்காரி தலைவி பொறுப்புலேருந்து மாற்றப்படுவா. நீங்கள் தான் தலைவர் ஆவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருந்தேன். இப்போ எல்லாமே சொதப்பிட்டா அப்படின்னு சொல்லும்போது சிவனாடியும் எதுக்குமே கவலைப்படாத சந்திரகலா. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவன் இனி கண் முழிக்காமல் இருந்தால் சரின்னு சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. புதையலை மறுபடியும் ஊர் மக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இனி சாமுண்டேஸ்வரிக்கு மேலே இருக்கக்கூடிய திருட்டு பழியும் போயிட்டு அப்படிங்கிறது கரெக்டாக நம்ம ரேவதியும் கார்த்திட்ட சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ரேவதியும் நம்ம சாமுண்டேஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. கார்த்தியை பார்த்த உடனே சாமுண்டேஸ்வரி பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க. நில்லு எங்க வந்தீங்க நீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதியோ என்ன பேசுறீங்கம்மா வேற எங்க போவோம் இங்க தானே வந்தோம் அப்படி சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும் இனி ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்கவே கூடாது. உன் காலடி இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கேன் அப்புறமா ஒரு பொருளை வச்சு உன்னை சுட வேண்டியது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி கார்த்தியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே ரேவதி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு கனவு கண்டோம். ஒருக்க அம்மா இந்த மாதிரி செய்துட்டாங்க. 2 வாட்டி இந்த மாதிரி பொருள்னால நம்ம கார்த்தி உயிருக்கு ஆபத்து வர மாதிரி கனவு கண்டோமே அது மட்டும் பழிச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மனசுக்குள்ள போட்டு குழம்பிட்டே இருக்காங்க. ரேவதியை சாமுண்டேஸ்வரி கிட்ட என்னம்மா பேசுற? என்னோட ஹஸ்பண்டை பார்த்து நீ இப்படியா சொல்லுவ? நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவருக்கும் இந்த புதையல் கடத்தினதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ கூட உனக்கு மேலே இருக்கக்கூடிய திருட்டு பழி எல்லாமே நீக்கி அந்த புதையலை கண்டுபிடிச்சதே அவங்க தான் அப்படி சொல்லும்போது சாமுண்டீஸ்வரியும் என்ன சொல்கிற ரேவதி நீ வேணும்னா அவனை கண்மூடித்தனமாக நம்பலாம். ஆனால் நான் ஒன்றும் நம்பவே மாட்டேன். அந்த புதையலை இவனே திருடி வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவனே ஏதோ நல்லவன் மாதிரி திருப்பி கொடுப்பானா இதெல்லாம் நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தியும் என்னத்த பேசுறீங்க? நான் தான் சொல்கிறேன்ல அந்த புதையலை யார் எடுத்தானோ அவனை நான் கண்டுபிடிச்சு தான் ஊர் மக்கள்கிட்ட புதையலை ஒப்படைச்சேன் அப்படி சொல்கிறாங்க. சாமுண்டேஸ்வரியும் அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. அதுக்கு என்னடா சாட்சி இருக்கு? நீ தான் இந்த வேலையெல்லாம் செய்திருப்பேன்னு நம்ம கார்த்திகை மேலே நம்பிக்கை இல்லாமல் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதியும் கார்த்தியை ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசும்போது சாமுண்டேஸ்வரி அவங்க முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. நம்ம ராஜராஜன் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாமே கார்த்திக்கு ஆதரவாகவே இருக்காங்க. நம்ம ரேவதியை நம்ம கார்த்தியை சமாதானப்படுத்தி இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வராது ரேவதி நீ வீட்டுக்குள்ளே போ நான் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம கார்த்தி ரேவதியை சமாதானப்படுத்துகிறாங்கன்னே சொல்லலாம்.